அக்கா அக்கா இப்பதான் வரையாமா? அக்கா வீட்ல இல்லையா? வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவா. உட்காரு, காஃபி கொண்டு வந்து தரேன். நீ எங்கக்கா போயிருந்த? அதே அங்கிளோட இன்சூரன்ஸ் பணம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நான் கிளம்புறேன். அங்கிள், நானும் உங்க கூட வரேன். எனக்கு உங்க எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்க்கணும். காலேஜ் ஸ்ட்ரைக். விசு, நீங்க இவளை கூட்டிட்டு போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே, சீக்கிரம் வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வேட்டைக்கு போகணும். சரி வா ஷாலினி. வரேங்க. இந்த எஸ்டேட் ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம். இத கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு வேட்டையாடுறது மட்டும்தான். வேட்டைக்கு போறது ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம் இல்ல அங்கிள்? த்ரில்லிங் தான், ஆனா அதுக்கு தைரியம் வேணும். வேட்டையாடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லன்னு நினைக்கிறீங்களா? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாம போலாம். ஜேம்ஸ், என்னங்க? இவங்களை கூட்டிட்டு போ. வாமா. அங்கிள், எனக்கு மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும். Dress பீரோல இருக்கு, தேவையானதை எடுத்துக்க. சரி அங்கிள். ரஞ்சினி, இந்த Dressல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, நான் அப்புறமா வரேன். ஷியாமளாவா? இல்ல, அட்வொகேட் ஷியாமளா. என்ன விஷயம்? கோடீஸ்வர விஸ்வநாதன் இனிமே கம்பி என்ன வேண்டானுதா. நீ எதுக்கு இங்க வந்த? உங்களை வெளியில கொண்டு வர அளவுக்கு திறமையுள்ள அட்வொகேட் வேற யாரும் இல்லன்றனாலதான். அதோட வாழ்க்கையோட சொகத்தெல்லாம் கத்து கொடுத்தது நீங்க தானே, அப்படின்னு வச்சுக்கலாம். உன் உதவி எனக்கு தேவையில்லை. நில்லுங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷியாமளா, என்ன எதுக்காக ஜாமீன்ல எடுத்த? எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாமே. உட்காருங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லு.
சொல்றதுக்காக வரல, பழி வாங்க தான் நான் வந்திருக்கேன். அன்னைக்கு நீதிபதி முன்னாடி தலை குனிஞ்சு நின்னேன். ஆனா இன்னைக்கு அட்வொகேட்டா தலை நிமிர்ந்து நிக்கிறேன். இத சொல்லவா என்ன ஜாமீன்ல எடுத்த? உன்ன மாதிரி துரோகிங்க இனிமே வாழவே கூடாது. சிரிக்காத விஸ்வநாதா, இன்னியோட ஒழிஞ்ச. ஏய், என்ன ஒழிக்க இன்னும் எவனும் போறக்கலடி.